இந்த காலகட்டம் யாரேனும் புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இயல்புல கருத்தரிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை, உடல்நல தொந்தரவுகளால் மருத்துவம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மருத்துவத்தால் தான் கருத்தரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். மருத்துவ உதவிக்கு பிறகாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மாதிரியான அமைப்புகளில் சாதகமான நிலை உண்டு. கடனை ஏற்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. கடன் வாங்கி வண்டி வாங்குறேன், கடன் வாங்கி சொத்து வாங்குறேன், கடன் வாங்கி தொழிலில் முதலீடு பண்ணுறேன், கடனை வாங்கி இவருக்கு கொடுக்குறேன், என் நண்பர் ஜவாப் ஜாமீன் போட்டு கடன் வாங்கி தரேன், இந்த மாதிரியான எந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டாலும் அன்பு நண்பர்களே மாட்டிக்கொள்வீர்கள், உறுதியாக மாட்டிக்கொள்வீர்கள். இந்த பதிவில் நாம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாத பலன், இது ஒரு பொது பலன் ஆகும் நண்பர்களே. அதனால் இதோடைய பலம் ஒரு 5-10% அவ்வளவுதான், அதற்கு மேலே இதற்கு பலம் கிடையாது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள். நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் பொது பலன் தான், அது 10% தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த பலனுக்கு நிகராக இந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தசாபுக்திகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பலன் 50%க்கு மேலே உறுதியாக நடக்கும். சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கிறது மிக மிக நல்லது. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 5-10% இருக்கக்கூடிய ஒரு பொது பலன் தான். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் சொல்கிற தசாபுக்தியை மேட்ச் ஆச்சுன்னா உறுதியாக 50% அந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? அன்பு நண்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு பொது பலன் தான். ஆனால் பெரிதாக இந்த மாதம் பெரிதாக ஏற்றமான ஒரு மாதம்னு சொல்ல முடியாதுங்க. சில இடங்களில் நன்மைகளையும் நிறைய இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகளையும் தான் இந்த மாதம் தருகின்றது. அதாவது அந்த தசாபுக்தி நடந்தால் பயப்படணும், இல்லைனா இல்லை. சரிங்களா? நீங்கள் உடனே பயந்துடக்கூடாது. ஏன்னா 5-10% தான் கோச்சாரம். நான் 10 ப்ரிடிக்ஷன் நெகட்டிவாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த தசாபுக்தி 2 ப்ரிடிக்ஷனுக்கு தான் பொருந்ததுன்னா அந்த 2 ப்ரிடிக்ஷனில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். சரிங்களா? சரி, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் எப்போவுமே திருமணம், குழந்தை பாக்கியம்னு வருகின்ற பொழுது இந்த 2 விஷயங்களும் கோச்சாரத்தால் தடை செய்யப்படாது. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் நடக்குமானால் அது இயல்பாக நடந்துடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த மாதம் என்ன நன்மைகள் உண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கான முயற்சிகளில் யாராவது ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சரிங்களா? ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு சில ப்ராசஸ்லாம் செலவு பண்ணி அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க. 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு போகுதுன்னா நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கான அமைப்பு பலமாயிருச்சு. ரெண்டாவது விஷயம், இந்த காலகட்டம் யாரேனும் புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இயல்பில் கருத்தரிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை, உடல்நல தொந்தரவுகளால் மருத்துவம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மருத்துவத்தால் தான் கருத்தரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். மருத்துவ உதவிக்கு பிறகாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மாதிரியான அமைப்புகளில் சாதகமான நிலை உண்டு. அப்படியே ஜாதகத்துக்கு வந்துருங்க. யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்கோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் உறுதியாக அந்த புத்திரபாக்கியம் சார்ந்து சில நல்ல பலன்களை வழங்குகின்ற அமைப்புகளில் உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டம் இந்த லவ்லாம் யாராவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லவ்லலாம் ஓகே, ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த லவ் செட் ஆயிடும். சரிங்களா? அதுவும் குறிப்பாக ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேம்போக்கா லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த காலகட்டம் லவ்ல ஏதோ ஒரு குருட்டு திசையில் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் 5-11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக காதல் கைகூடி வரும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். காதலில் இந்த காலகட்டங்களில் வெற்றி உண்டு நண்பர்களே, உண்டு. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ இந்த இடங்கள் மட்டும்தான் நான் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுகின்ற அமைப்புகளில் உங்கள் ஜாதக ரீதியாக உண்டு. ஆனால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் கொஞ்சம் பெருசாக உண்டு. சரிங்களா? சரி, அந்த லிஸ்ட்டை சொல்கிறேன், 1 by 1 கேட்டுக்கிடுங்க. அந்த தசாபுக்தி நடக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். முதல் அமைப்பு, உங்கள் பிள்ளைகளினுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் ஜாதக அமைப்பின்படி 5ஆம் இடத்துல யாருக்கேனும் பாவர் கிரகங்கள் அமர்ந்து அதோட தசாபுக்தி இப்போ நடக்குதுன்னா உறுதியாக கவனமாக இருக்கணும். சரிங்களா? இல்லைன்னா பயப்பட வேண்டாம்.
ரெண்டாவது உங்க உடல்நிலையிலேயே கவனமா இருந்துக்கிடணும். சரிங்களா? உங்களுக்கு ஒருவேளை 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உங்களுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். ஆக பிள்ளைகளுடைய உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலை 2 பேருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இந்த காலகட்டம் ஹெல்த் ரிலேட்டடா தொந்தரவுகளை தரும். ஒருவேளை இந்த விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ரெண்டாவது, இந்த காலகட்டம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் சார்ந்து எந்த ஒரு பெரிய முதலீடையும் செய்யாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த மாதம் பெரிதான பண வரவுக்கான அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஆக பெரிதாக லாபம் இல்லாத காலகட்டத்தில் போயிட்டு நம்ம பெரிதாக முதலீடு போடுறதுங்கிறது சரியானதாக இருக்காது. அப்போ சின்ன சின்னதா என்ன முதலீடு போட்டு உங்க தொழிலை நகர்த்த முடியுமோ அதை மட்டும் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் தான் பண்றது நல்லது. புதிய மற்றும் பெரிய முதலீடுகள் வேண்டாம். உங்க ஜாதக அமைப்பின்படியே 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உறுதியாக வேண்டாம். உங்கள் முதலீடுகள் நட்டத்தை நோக்கி பயணப்படுவதற்கு வாய்ப்பதிகம். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தேவையில்லாத எதையாச்சும் ஒரு தொந்தரவுகள், எதையாச்சும் ஒரு பிரச்சனைகள், இது விட்டு அது ஒண்ணுமே இருக்கு. நீங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, தேவையில்லாம பிரச்சனை வீடு தேடி வரும். சும்மா ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றதுக்காக போயிருப்பீங்க, அது ஒரு இஷ்யூ ஆயிரும். சும்மா ஒருத்தருக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பீங்க, அவனே நம்ம கூட சண்டைக்கு வருவான். இந்த மாதிரி தேவையில்லாத வம்பு தும்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வழக்குகள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படும். யாருக்கு ஏற்படும்? அப்படியே ஜாதக ரீதியாக வாங்க. யாருடைய ஜாதகத்துல 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக இந்த தொந்தரவுகள் ஏற்படும். இப்போ தசாபுக்தி நடக்குதுன்னா சிவன் அமைதியா இருந்துடும். நீங்க பாட்டு எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சும்மா பேசுறதெல்லாம் பிரச்சனை ஆக்கிடுவாங்க. அந்த அந்த ஒரு அமைப்புகளில் விருச்சிக ராசினியர்கள் இம்மாதம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கூடுதல் கவனம் தேவை. அதனை அடுத்ததாக கடனை ஏற்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. கடன் வாங்கி வண்டி வாங்குறேன், கடன் வாங்கி சொத்து வாங்குறேன், கடன் வாங்கி தொழிலில் முதலீடு பண்ணுறேன், கடனை வாங்கி இவருக்கு கொடுக்குறேன், என் நண்பர் ஜவாப் ஜாமீன் போட்டு கடன் வாங்கி தரேன், இந்த மாதிரியான எந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டாலும் அன்பு நண்பர்களே மாட்டிக்கொள்வீர்கள், உறுதியாக மாட்டிக்கொள்வீர்கள். ஆக இதுலெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறதை விட்டுட்டு இருக்கிற வேலையை பார்ப்பது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டம் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். தசாபுக்தி படியும் 6, 8 சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக மாட்டிக்கிடுவீங்க. கடன் வாங்கி எதை பண்ணாலும் மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். கையை மீறி கடன் போகிற மாதிரியே இருக்கும். வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற ஒன்றும் பார்க்க முடியாது. அதனால அதுல பார்த்துருக்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே ஏதாவது நீங்க தப்புலாம் பண்ணியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒத்துக்கிட்டு அமைதியா இருந்துடுறது நல்லது. அந்த தப்பு மேலும் மேலும் பண்ணாதீங்க. இந்த காலகட்டம் ஏதாவது ஒன்றில் மாட்டிக்கிட்டு உங்கள் பேர் கேடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது, பார்த்து இருந்துக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பின்பற்றிக்கிட வேண்டியது அவசியமான ஒன்றுங்கிறத பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நான் விவரித்து பெரிதாக அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லுகின்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. உடல்நிலை, பொருளாதாரம், இந்த 2 அமைப்புகளிலும் தொழில் சார்ந்த அமைப்புகளிலும் மிக 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 கவனம் தேவை. அதனை அடுத்ததாக குடும்ப வாழ்க்கைன்னு வருகின்ற பொழுது நிறைய கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8லே ராசிநாதன் மறைந்து உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தை பார்க்கிறார். படபடன்னு பக்குவம் இல்லாமல் பேசிடுவீங்க. இதனால குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுவீர்கள். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையிலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகின்றது மாதிரியான மாதமாக அமையப்பெறுகின்றது. உங்க ஜாதகப்படியே 2லேயோ 7லேயோ 8லேயோ ஒரு பாவகிரகம் அமர்ந்து உங்க ஜாதகத்துல அதோட தசாபுக்தி இப்ப நடக்குதுன்னா உறுதியாக அந்த தொந்தரவுகள் அதிகமாகும். அப்ப அன்பு நண்பர்களே, அனைத்து அமைப்புகளிலும் பார்த்து நிதானித்து இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இந்த தசாபுக்திகள்லாம் நடக்குதுன்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது இறைவன் முருகப்பெருமானை இறுக பிடித்து கொள்வது தலை சிறந்த பரிகாரம். பொருளாதாரத்திலையும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளையும் உறவுகள்லையும் அகலக்கால் வைக்காமல் இருக்கும் இடம் தெரியாமல் அமைதியாக இருந்துக்கிறது அதைவிட தலை சிறந்த பரிகாரமாகவும் உங்களுக்கு அமையும். அனைத்து விருச்சிக ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.